வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குக்கிங் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து ரொம்ப விளாகே போட்டு ஒரு மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்து டெய்லி ரொட்டீன் பண்றேன், அதை மட்டும் தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிலாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால சரி இனிமே கொஞ்சம் நான் வந்து டயட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த வீடியோஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனா அதை எப்படி சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்ன்றது தெரியாது. கண்டதை சாப்பிட்ருவோம், இல்லைன்னா வந்து வீட்டில் சமைக்கிறது திரும்ப திரும்ப சாப்பிட்டு நம்ம வெயிட் குறையலன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து சாப்பிட்ணும், அதை ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும், நமக்கு வெயிட்டுமே வந்து கூடக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபிலாம் சாப்பிடுங்க, நல்லாவே வெயிட் உங்களுக்கு வந்து சூப்பராக குறையும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் உங்க கூட இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு தோசை. ரொம்ப 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 நிறைய நல்ல விஷயம்லாம் அதில் இருக்கு. குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி வந்து பாசிப்பயிறு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதை வச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம தோசை பண்ண போகிறோம். அந்த தோசை வந்து நான் எப்படி பண்ணுறேன், என்னென்ன வந்து அதில் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். நான் வந்து மார்னிங் ஊற வச்சு ஈவினிங் செய்ய போகிறேன். நான் டின்னருக்கு வந்து அரைக்க போகிறேன். இதே நீங்கள் வந்து மார்னிங் வந்து நல்லா ப்ரோட்டீன் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓவர் நைட்டு வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூட என்னென்ன வந்து நம்ம ஆட் பண்ணி இதை அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு துண்டு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து அதை தோல் நல்லா சீவிட்டு வாஷ் பண்ணி நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 2 டைமாக அரைக்கிறேன், அதனால் பாதி இஞ்சி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் எடுத்து நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஏன்னா ஜீரகம் ரொம்ப நல்லது. அதுக்கு கூட வந்து நான் இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். சால்ட்டு கிடையாது, கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க, அதுதான் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த காரம் வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சில பேருக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா உங்களுக்கு பார்த்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட நான் என்ன மிக்ஸ் பண்ணுறேன்னா இட்லி மாவு 2 கரண்டி மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா தோசை வந்து முருகலாகவும் இருக்கும், அந்த மாதிரி வந்து டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து தோசை மாவு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணி கூட நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து வழவழப்பு இல்லாமல் மொறுமொறுன்னு இருக்கும். இது கூட சைடிஸ் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அது கூட சாப்பிடும்போது. இப்போ வந்து நம்ம கார சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விதமாக செய்வாங்க, நான் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 7-8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். முதல்ல கொஞ்சம் நேரம் வெங்காயம் மட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தக்காளி வந்து நான் அதே மாதிரி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து இது நல்லா வதங்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்து வதக்கி பாருங்கள், சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா எப்படின்னா ரஃப்பாக இருக்கிறது கூடமே நல்லா சாஃப்டாகிட்டு சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்த்துக்கணும், சூடாக சேர்த்துக்கக்கூடாது. அரைச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம தாளிப்புக்கு வந்து எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், அப்படி வந்து கருவேப்பிலை இதை சேர்த்து வந்து நான் தாளிச்சிக்கிட்டேன். தாளித்து முடிச்சுட்டு நான் வந்து தவா சூடு பண்ணி தோசைக்கல், நான் வந்து இரும்பு கல் தான் அது, நான் வந்து இரும்பு கல் தான் யூஸ் பண்ணுறேன், தவா யூஸ் பண்ணுறதில்ல. வந்து தோசை வந்து இப்படி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப முருகலாக ரோஸ்ட் மாதிரி வேணும்னாலும் சூப்பராக வரும். இது வருமானலாம் டவுட்லாம் தேவையே கிடையாது, சூப்பராக வரும் நீங்கள் ரோஸ்ட் மாதிரி ஊற்றினாலும். அதை ஊற்றிட்டு நீங்கள் வந்து கார சட்னி அது கூட சேவ் பண்ணி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் வந்து நான் சொல்கிறேன். இப்போ செஞ்சது வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? இந்த கார சட்னியோட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாகவே நம்ம வந்து தோசை இட்லி சாப்பிடலாம் அப்படின்ற ஃபீலே வராது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்தில் 3 நாள் 4 நாள் வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டில் டின்னராகவோ எடுத்துக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்குது. என் பசங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பிட்டு பாருங்க என்ன தோசைன்றது. இங்கே மியூட்டு கிரீன் கலர் சுண்டல் செய்வோம்ல,
விருந்து போகிறதா? தங்க வழியில போடலாம். ஐயோ 20 பவுன் நம்ம 50 பேர் போலாம் தங்க. எப்போ போடுவீங்க? ஒரு எவ்வளோ இந்த வருஷம் ஆயிடுச்சு ஒரு 50 55 ஒரு 100 பேர் நான் வந்து எவ்வளோ கொடுத்தோம்னா 6000க்கு ஒரு வளையல் வாங்கிட்டேன். சரி ஓகே 6000. சரி நம்ம 10 லட்சம் மதிப்புல ஒரு வளையல் தங்க தங்க வளையல். நான் தான் தங்க வளையல் 6000 வாங்கிட்டேன். சரி 6000 தான் நான் வந்து 10 லட்சம். சரி ஓகே தேங்க்யூ. 10 லட்சம் அதிகமா 6000 அதிகமா? 6000 அதிகமா 10 லட்சம் அதிகமா? 10 லட்சம் தான் அதிகம். சரி பாய் சொல்லிடு. 20000. ஓ சரி ஓகே சரி பாய். பை. அம்மா 20000 அதிகமா? 20,000 என்ன 20,000 அதை விட நான் 20 lakhs வாங்கி தரேன். 20 இல்லை 20 சொல்லணும். அது நான் தமிழில் ஒன்று இங்கிலீஷில் ஒன்று. 20 லட்சம் சொல்லணும் இல்லை 20 lakhs சொல்லணும். சரி ஓகே பாய். பாய். பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக சாப்பிட்டா, என்ஜாய் பண்ணிவிட்டு அவள் கூடயும் சாப்பிட்டா, என் கூடயும் சாப்பிட்டா. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.